கட்டா குஸ்தி 2 படம் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. படம் ரசிக்கப்பட்ட அதே சமயம் அதில் நடித்த மீனு டீச்சர் கதாபாத்திரம் இணையத்தில் விவாதமாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் அந்த கதாபாத்திரத்தை கொண்டாடும் கும்பல் இருக்கையில், மறுபக்கம் தமிழ் சினிமாவில் இன்னும் எத்தனை டீச்சர்கள்தான் இப்படி வந்து போவார்கள் என்று ஆதங்கப்படும் தரப்பினரும் உள்ளனர். 70 முதல் 80கள் காலகட்டத்தில் உயர்ந்த பதவிகளாக கருதப்பட்ட செவிலியர், ஆசிரியர் உள்ளிட்ட பதவிகளுக்கு பரவலாக அனைத்து தரப்பு மக்களும் வந்து சேர்ந்தனர். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த பணிகளில் வந்து சேரும் பெண் ஆசிரியர்களையும் பெண் செவிலியர்களையும் தமிழ் சினிமா ஒரு ஆணாதிக்க எள்ளல் அல்லது நக்கலுடன் தான் அணுகியிருக்கிறது. அந்த சமயங்களில் செவிலியர்களை உடல் ரீதியாக கிண்டலடிக்கும் ஜோக்குகள் ஜனரஞ்சக பத்திரிகைகளில் பகிரங்கமாகவே வந்தன. நர்ஸ், டாக்டர் தொடர்பான ஜோக்குகள் தெரியாத நபர்களே இல்லாத அளவுக்கு அதன் வீரியம் பத்திரிகைகளால் உண்டாக்கப்பட்டன. பின்னர் செவிலியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்ப்புகளுக்கு பிறகு அது மாதிரியான ஜோக்குகள் குறைய ஆரம்பித்தன. அந்த வரிசையில் டீச்சர் என்ற சொல்லையும் அதன் பணியையும் இதுவரையிலான தமிழ் சினிமா எப்படி கையாண்டிருக்கிறது, எப்படி ஆசிரியர்களை உருவகப்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து கொஞ்சம் திரும்பி பார்த்தால் லேசான ஏமாற்றமே மிஞ்சுகிறது. குறிப்பாக டீச்சர் என்ற சொல்லே ஃப்ளர்ட் செய்யக்கூடிய கதாபாத்திரமாகவே பெரும்பாலும் தமிழ் சினிமா பயன்படுத்தியிருக்கிறது. டீச்சர் என்றால் எளிதில் காதலில் விழக்கூடியவர் அல்லது காதல் செய்யக்கூடியவர், ஃப்ளர்ட் செய்யக்கூடிய ஏற்ற நபர் போன்ற பிம்பங்கள் வெகுஜன சினிமாவால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. மிகச்சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நாட்டாமை படத்தில் வரும் டீச்சர் கதாபாத்திரம். ஆசிரியர் பணிக்காக வரும் அந்த டீச்சர் கதையின் முக்கியமான திருப்பு முனையாக இருப்பார். ஆனால் அவர் வரும் காட்சிகளும் பின்னால் ஒலிக்கப்படும் பிஜிஎம்களும் வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட காட்சிகளைப் போல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதேபோல் முந்தானை முடிச்சு படத்தில் முதியோர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பணியை கிண்டலடிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட டீச்சர் கதாபாத்திரம் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். கிளாமர் ரோல்களில் உடல் கவர்ச்சியை முன்னிறுத்தி வரும் இது மாதிரியான டீச்சர்கள் அன்றைய காலம் முதல் இப்போதைய காலம் வரை இருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், சொல்லி வைத்தார் போல அனைவரும் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்த சேலையிலேயே வருகிறார்கள். டீச்சர் ரோல்களும் அவர்களின் உடை ரசனையும் கட்டா குஸ்தி 2 வரை மாறவே இல்லை. அப்படியானால் தமிழ் சினிமாவில் நல்ல டீச்சர் கதாபாத்திரங்களே இல்லை என்றும் சொல்ல முடியாது. கடலோர கவிதைகள் படத்தில் வரும் ரேகா டீச்சர் இப்போதும் பலதரப்பட்ட ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார். பிரேமம் படத்தில் வரும் மலர் டீச்சரையும் மறக்க முடியாது. சமகால நவீன டீச்சரின் முகமாக பிரதிபலித்த மலர் டீச்சரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரை நெருக்கமாக உணர்ந்தனர். தமிழ் டீச்சரான மலர் டீச்சரை கேரள ரசிகர்களும் கொண்டாடினர். ஆனாலும் ஆசிரியர் பணி, அதன் கட்டமைப்பில் உள்ள சிக்கல்களை மையமாக கொண்டு சாட்டை, வாகை சூடவா, வாத்தி உள்ளிட்ட ஆண் கதாபாத்திரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்தாலும் பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு அப்படியான படங்கள் வந்திருக்கிறதா என்றால் தமிழ் சினிமாவில் வெகு குறைவுதான். ஜோதிகா நடித்த ராட்சசி, வெப்சீரிஸில் வந்த அயலி திரைப்படம் உள்ளிட்ட படங்கள் ஆசிரியர் பணி தொடர்பான சிக்கல்களை பேசின. இயக்குனர் மிஷ்கினின் சைக்கோ படத்தில் வரும் ஆசிரியர் கதாபாத்திரம் வலுவானவை. மத நம்பிக்கைகளில் மிக தீவிரமாக இயங்கும் ஆசிரியர்களின் கண்டிப்புகளில், நல்லது சொல்கிறோம் என அவர்கள் நினைத்து கொடுக்கும் தண்டனைகளில் மாணவர்களின் எதிர்காலமும் மனநிலையும் என்னவாக ஆகிறது என்பது குறித்து மிக ஆழமாக உருவாக்கப்பட்ட திரைக்கதை அது. சைக்கோ படத்தின் டீச்சர் கதாபாத்திரம் மிக தீவிரமான உரையாடலுக்கு அழைக்கக்கூடியது. இதேபோல் ஆசிரியர்களின் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், ஆசிரியர் பணியின் கட்டமைப்புகள், அதன் அரசியல் என மிக வலுவாக பேசிய படமாக இயக்குனர் பிரம்மா இயக்கிய குற்றம் கடிதல் சிலாகிக்கப்படுகிறது. மிக ஆழமான கதைக்களத்துடன் பெண் ஆசிரியர் கதாபாத்திரங்கள் கொண்ட திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் சொற்ப அளவிலேயே இருக்கின்றன. இனி வரும் காலங்களில் கதாபாத்திரங்களின் சித்தரிப்பில் இயக்குனர்கள் மிகுந்த கவனத்துடன் திரைக்கதையை அமைப்பார்கள் என்பதற்கு சமீப கால படங்கள் உதாரணங்களாக இருக்கின்றன. அவை மேலும் மேலும் மெருகேறி அசத்தலான உலக சினிமாவை நம் இயக்குனர்களும் எழுத்தாளர்களும் உருவாக்குவார்கள் என்பதில் அசாத்திய நம்பிக்கையோடு காத்திருப்போம்.